ஹாய், திஸ் இஸ் வேல்யூ அப்டேட்ஸ் யூடியூப் சேனல். நம்ம சேனல் எக்ஸ்க்ளூசிவாக லாவை எஜுகேட் பண்ணிகிட்ருக்கோம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், வியூ பண்ணுங்கள். நம்மளுடைய சேனலை ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா ஷேர் பண்ணுங்கள். சோசியல் மீடியாவில் மக்கள் எல்லாரும் சட்டத்தை தெரிந்து கொள்ளட்டும். சட்ட விழிப்புணர்வுக்காக நம்ம இந்த சேனலை ஆரம்பிச்சிருக்கோம். இந்த வேல்யூ அப்டேட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய சட்டம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ரைட் டு இன்ஃபர்மேஷன் ஆக்ட் 2005 இது வந்தது. இந்த சட்டம் அதாவது தகவல் அறியும் உரிமை சட்டம்னு சொல்லுவாங்க. இது ஒரு சென்ட்ரல் ஆக்டு. இந்த ஆக்டோடைய பயன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கவர்மெண்ட் ஆஃபீஸில் இருக்கிற கோப்புகளை இல்லை விவரங்களை தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் நம்ம ஒரு லெட்டர் அனுப்பி அதுக்குண்டான செலவு தொகையை நாங்கள் கட்டுகிறோம் அப்படின்னு போட்டு அந்த மனுவை அனுப்புனீங்க அந்த கன்சர்ன் டிபார்ட்மெண்ட்டுக்கு. எந்த தகவல் தேவைப்படுதோ அந்த கன்சர்ன் டிபார்ட்மெண்ட்டுக்கு அனுப்புனீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த தகவலை உங்களுக்கு திருப்பி அனுப்புவாங்க. அந்த தகவல் மிகவும் பயனுள்ள தகவலாக இருக்கும். அந்த தகவலே இறுதியான ஒரு தகவல், முற்றிலும் உண்மையான ஒரு நிர்வாகத்தின் தகவலாக இருக்கும். இதுதான் பயன், இந்த சட்டத்தோட பயன். இந்த சட்டத்தின் மூலியமாக பல உண்மைகள் வெளிவந்து இருக்கிறது. இது இந்தியாவில் ஒரு வெளிப்படைத்தன்மையை உருவாக்குவதற்காக பயன்படுத்தப்பட்ட சட்டம். இப்போ ஒருத்தர் இமெயில் மூலியமாக அனுப்புகிறாரு பெட்டிஷன். அதாவது ஒரு அரசாங்கத்துக்கு கன்சர்ன் டிபார்ட்மெண்ட்டுக்கு எனக்கு கொடுங்க, இந்த தகவலை கொடுங்க அப்படின்னு சொல்லி அனுப்புகிறாரு. அதாவது இப்போ என்ன செலவாகுதோ அந்த செலவை நாங்கள் கொடுக்குறோம்னு சொல்லி அனுப்பிட்டு டிஜிட்டல் மூலியமாக கையெழுத்து போட்டு எல்லாம் அனுப்புகிறாரு. இது நிராகரிக்கப்படுது. நிராகரிக்கப்பட்டவனா அவர் மேலே கோர்ட்டுக்கு போகிறாரு. அதாவது இப்போ இந்த வழக்கு என்ன தீர்ப்பு வந்திருக்கு, இந்த வழக்கு எதனால் அந்த பெட்டிஷனர், அதாவது ஒரு தகவலை கேட்டார்ல அவர் வழக்கை ஏன் கொண்டு வந்தார் அப்படிங்கிறத பார்க்கலாம். அதற்கு முன்னாடி இதில் என்ன அப்படின்னா, இமெயில் மூலியமாக இதை அனுப்ப முடியுமா, டிஜிட்டல் சைனிங் பண்ணி அனுப்ப முடியுமா அப்படிங்கிறது தான் கேள்வி. அதாவது தலைப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா, தகவல் அறியும் உரிமை சட்டத்தின் கீழ் மின்னஞ்சல் மூலம் தகவலை பெற முடியுமா, பஞ்சாப் மற்றும் ஹரியானா உயர் நீதிமன்றம் விளக்கம் என்ன அப்படின்னு நம்ம இதில் பார்ப்போம். ஒரு குறிப்பிடத்தக்க தீர்ப்பில் விண்ணப்பதாரர் தங்கள் அடையாளத்தை உறுதிப்படுத்தி இருந்தால் மின்னஞ்சல் மூலம் செய்யப்படும் தகவல் அறியும் உரிமை சட்டம் ரைட் டு இன்ஃபர்மேஷன் ஆக்ட் கோரிக்கைக்கு கையொப்பங்களுடன் கூடிய எழுத்துப்பூர்வ விண்ணப்பத்தை ஒருபோதும் அதிகாரி வலியுறுத்த முடியாது என்று பஞ்சாப் மற்றும் ஹரியானா உயர்நீதிமன்றம் தெளிவுபடுத்தியுள்ளது. டாக்டர் சந்தீப் குமார் குப்தா வெர்சஸ் மாநிலம், அதாவது பஞ்சாப் அண்ட் ஹரியானா தகவல் ஆணையம், ஹரியானா அண்ட் மற்றும் சிலர் வழக்கில் நீதிபதி ஹர்சிம்ரன் சேதி வழங்கிய தீர்ப்பில் இந்த தீர்ப்பு வந்துள்ளது. இது என்ன தீர்ப்பு, வழக்கு என்ன, வழக்கின் பின்னணி என்ன? மனுதாரர் டாக்டர் சந்தீப் குமார் குப்தா ஹரியானாவில் உள்ள ஒரு பல்கலைக்கழகத்திடம் இருந்து மின்னஞ்சல் மூலம் சில தகவல்களை கோரியிருந்தார். அதில் பரிந்துரைக்கப்பட்ட கட்டணத்தை பிரதிவாதி பொது அதிகாரியின் வங்கிக் கணக்கில் செலுத்தினார். இருப்பினும் பல்கலைக்கழகம் தகவலை வழங்க மறுத்து மனுதாரர் தனது கையொப்பத்துடன் கூடிய எழுத்துப்பூர்வ விண்ணப்பத்தை சமர்ப்பிக்க வேண்டும் என்று வலியுறுத்தியது. அவரது கோரிக்கை நிராகரிக்கப்பட்ட போது டாக்டர் குப்தா ஹரியானா மாநில தகவல் ஆணையத்தை அணுகினார். ஆணையமும் பல்கலைக்கழகத்தின் நிலைப்பாட்டை உறுதி செய்தது. இந்த முடிவில் அதிருப்தி அடைந்த டாக்டர் குப்தா உயர்நீதிமன்றத்தின் மேல்முறையீடு செய்தார்.
தகவல் கோருவதற்கான நடைமுறையை வகுக்கும் தகவல் உரிமை சட்டம் 2005 பிரிவு 6 விளக்கத்தை சுற்றிய இந்த வழக்கு இருந்தது. நீதிமன்றத்தால் தீர்க்கப்பட்ட முதன்மை சட்ட சிக்கல்கள்: மின்னஞ்சல் மூலம் செய்யப்படும் RTI கோரிக்கைக்கு கையொப்பங்களுடன் கூடிய எழுத்துப்பூர்வ விண்ணப்பம் கட்டாயமா? பல்கலைக்கழகத்தின் கையொப்பமிடப்பட்ட விண்ணப்பத்தின் தேவை சட்டங்களின் கீழ் நியாயப்படுத்தப்பட்டதா? நீதிமன்றத்தின் அவதானியங்கள் மற்றும் தீர்ப்புகள் என்ன? இரு தரப்பு வாதங்களையும் கேட்ட பிறகு நீதிபதி ஹர்சிம்ரன் சிங் மனுதாரருக்கு ஆதரவாக தீர்ப்பளித்தார். தகவல் அறியும் உரிமை செயல்முறை தொடர்பான முக்கிய கருத்துக்களை தெரிவித்தார். வேறு யாரும் மற்றொரு நபரின் மின்னஞ்சல் முகவரியை பயன்படுத்தக்கூடாது என்பதில் விழிப்புடன் இருக்க பல்கலைக்கழகத்திற்கு உரிமை இருந்தாலும், மின்னஞ்சல் அனுப்பிய நபர் தனது அடையாளத்தை உறுதி செய்து தகவலை வழங்க கோரியவுடன் கையொப்பங்களுடன் எழுத்துப்பூர்வ விண்ணப்பத்திற்கான கோரிக்கை RTI சட்டத்தின் கீழ் 6 கீழ் எதிர்பார்க்கப்படவில்லை. மனுதாரர் தகவல் கோரி நீதிமன்றத்தில் நேரில் ஆஜரானது அவர் உண்மையான விண்ணப்பதாரர் என்பதை சந்தேகத்திற்கு இடமின்றி நிரூபித்தது என்று நீதிமன்றம் கூறியது. எனவே எழுத்துப்பூர்வமாக கையொப்பமிட்ட விண்ணப்பத்தின் கூடுதல் தேவையை விதிப்பது தேவையற்றது மற்றும் தகவல் அறியும் உரிமை சட்டத்தின் நோக்கத்திற்கு முரண்பாடானது என்று கூறியது. நீதிமன்றத்தால் வழங்கப்பட்ட விதிமுறைகள்: அதன் கண்டுபிடிப்புகளின் அடிப்படையில் தகவல் அறியும் உரிமை சட்டத்தின் கீழ் கட்டாயப்படுத்தப்பட்ட கோரப்பட்ட தகவலை டாக்டர் குப்தாவின் 30 நாட்கள் வழங்குமாறு நீதிமன்றம் பல்கலைக்கழகத்திற்கு உத்தரவிட்டது. அதன்படி மனு தள்ளுபடி செய்யப்பட்டது. சட்ட பிரதிநிதித்துவம் இதில் முக்கியமானதாக நடந்தது. இந்த வழக்கு மிகவும் ஒரு முக்கியமான வழக்காக கருதப்படுகிறது. மற்றும் தகவல் அறியும் உரிமை சட்டத்தினுடைய நன்மைகள் என்ன அப்படிங்கிறத நம்ம பொதுவான ஒரு அடிப்படையாக நம்ம பார்க்கலாம். தகவல் அறியும் உரிமை சட்டம் ரைட் டு இன்ஃபர்மேஷன் ஆக்ட் 2005 பல நன்மைகளை கொண்டுள்ளது. அவற்றுள் வெளிப்படைத்தன்மை, பொறுப்பு கூறுதல், அதிகாரம் அளித்தல், ஜனநாயகம், ஊழல் வெளிப்படுத்துதல் இதெல்லாம் இதில் அடங்கும். வெளிப்படைத்தன்மை: தகவல் அறியும் உரிமை சட்டம் அரசாங்க நடவடிக்கைகளை மிகவும் வெளிப்படைத்தன்மையாக மாற்றுகிறது. இது ஊழலை குறைக்க உதவுகிறது. பொறுப்பு கூறுதல், அதாவது பொறுப்பை உண்டாக்குதல். தகவல் அறியும் உரிமை சட்டம் குடிமக்கள் அரசு அதிகாரிகளை பொறுப்பில் கூற வைக்க உதவுகிறது. அதிகாரம் அளித்தல்: தகவல் அறியும் உரிமை சட்டம் குடிமக்களுக்கு கேள்விகள் கேட்கவும் ஜனநாயகம் செயல்முறைகளில் பங்கேற்கவும் அதிகாரம் அளிக்கிறது. ஜனநாயகம்: தகவல் அறியும் உரிமை சட்டம் பொது அதிகாரிகளிடமிருந்து தகவல்களை பெறும் உரிமையை குடிமக்களுக்கு வழங்குவதன் மூலம் ஜனநாயகத்தை வலியுறுத்துகிறது. ஊழல் வெளிப்படைத்தன்மை வெளிப்படுத்துதல் ஊழலை வெளிப்படுத்துதல். ஊழல் உறவினர்களுக்கு சலுகை அளித்தல் மற்றும் பாரபட்சம் ஆகியவற்றை அமல்படுத்த தகவல் அறியும் உரிமை சட்டம் பயன்படுத்தப்பட்டுள்ளது. தகவல் அறியும் உரிமை சட்டம் எவ்வாறு உதவுகிறது? அரசாங்க விவகாரங்களை பற்றி அறிந்து கொள்ளவும் அரசாங்கத்தை பொறுப்புக்கூற வைக்கவும் குடிமக்கள் தகவல் அறியும் உரிமை சட்டப்படி பயன்படுத்தலாம். குடிமக்கள் தகவல் அறியும் உரிமை சட்டத்தை பயன்படுத்தி
தகவல் அறிந்த முடிவுகளை எடுக்கவும் கொள்கைகளுடன் தொடர்பு கொள்ளவும் முடியும். அரசு அதிகாரிகளுடன் தொடர்புகளை ஏற்படுத்த குடிமக்கள் தகவல் அறியும் உரிமை சட்டத்தை பயன்படுத்தலாம். நீண்டகால பிரச்சனைகளை தீர்ப்பதன் மூலம் தங்கள் சமூகங்களை மேம்படுத்த குடிமக்கள் தகவல் அறியும் உரிமை சட்டத்தை பயன்படுத்தலாம். குடிமக்கள் தங்கள் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகளை பொறுப்பு கூற வைக்க தகவல் அறியும் உரிமை சட்டத்தை பயன்படுத்தலாம். அதாவது நம்ம சொன்ன மாதிரி என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த தகவல் அறியும் உரிமை சட்டம் ரைட் டு இன்ஃபர்மேஷன் ஆக்ட் 2005 வந்தது. இதன் மூலம் நீங்கள் கவர்மெண்ட் ஆஃபீஸில் என்ன ஒரு டாக்குமெண்ட்ஸு இல்லை என்ன ஒரு விஷயங்களை கேட்கணும் அப்படின்னாலும் கேட்கலாம். இது எப்படி கேட்கணும்னா, ஒரு பெட்டிஷன் எழுதி அந்த கன்சர்ன் டிபார்ட்மெண்ட்டை போட்டு கன்சர்ன் டிபார்ட்மெண்ட்டுக்கு 2 போட்டு நம்ம என்னென்ன தேவைப்படுகிறது அப்படிங்கிறத ஒரு கொஸ்டினாக எழுதணும். இல்லாட்டி ஏதாவது தேவை இருந்தால் இது தேவை இருக்கிறது அனுப்புங்கள்னு சொல்லி எழுதி ஒரு ஸ்டாம்ப் 20 ரூபா ஸ்டாம்பை இல்லை 50 ரூபா ஸ்டாம்பை ஒட்டி இந்த ஸ்டாம்புக்கு மேலே செலவுத்தொகை வந்தது அப்படின்னா நான் அதையும் கொடுப்பதற்கு தயாராக இருக்கிறேன். நான் கேட்ட விளக்கங்களையும் ஆதாரங்களையும் சமர்ப்பிக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன்னு சொல்லி கன்சர்ன் டிபார்ட்மெண்ட்டுக்கு அனுப்புனீங்க அப்படின்னா அவங்க 30 நாளுக்குள்ளே உங்களுக்கு ரிப்ளை கொடுக்கணும். சட்டப்படி ரிப்ளை மற்றும் ஏதாவது ஒரு டாக்குமெண்ட் கேட்டிருந்தீங்கன்னா அதனுடைய நகலும் சேர்த்து அனுப்ப வேண்டியது. இந்த ஆர்டிஐ ஆஃபீஸுடைய ஒவ்வொரு நிர்வாகத்திற்கும் ஆர்டிஐ ஆஃபீஸ் இருக்கும். அந்த ஆர்டிஐ ஆஃபீஸ்க்கு அனுப்புனீங்கன்னா அவங்க உங்களுக்கு உண்டான தகவலை கொடுப்பாங்க. இது முக்கியமான ஒரு விஷயம். நிறைய பேருக்கு தெரியாது. ரைட் டு இன்ஃபர்மேஷன் ஆக்டு உடைய பயன் தெரியாது, பலன் தெரியாது, சக்தி தெரியாது. அதனால் நம்ம நம்மளுடைய வேல்யூ அப்டேட்ஸ் சேனலில் பதிவு செய்கிறோம். மீண்டும் சொல்கிறேன், நம்மளுடைய வேல்யூ அப்டேட்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணவங்க ஷேர் பண்ணுங்கள். எல்லாருக்கும் சட்டம் தெரியட்டும், சட்ட விழிப்புணர்வு அடையட்டும். கமெண்ட் பண்ணுங்கள். ஏதாவது தேவைப்பட்டது சட்டப்பூர்வமாக உங்களுக்கு ஏதாவது நாலேஜ் தேவைப்பட்டது அப்படின்னா யூடியூப் உடைய கமெண்டில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு அதுக்குண்டான தீர்வு நான் யூடியூப் கமெண்டில் போடுவேன். மிக்க நன்றி. வணக்கம்.